இன்றைய 3ஆம் நாள் சிறப்பு கருத்து வேலைவாய்ப்புக்காகவும் நிரந்தர வேலை கிடைக்கவும் வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் மற்றும் நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து நம் குடும்ப வாழ்வு மேம்பாட்டிற்காகவும் அன்னையிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். அன்பின் மாதாவே, வேளாங்கண்ணி தாயே, இன்றைய நவநாள் ஜெபத்தின் 3ஆம் நாளில் எங்கள் குடும்ப வாழ்வின் முக்கிய தேவைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அம்மா, வேலை தேடி அலைபவர்களுக்கும் சரியான வாயில்கள் திறக்கட்டும். வேலை தேடி கஷ்டப்படும் இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்பத்திற்காக அலைந்து திரிபவர்கள், உயர் பதவிக்காக தேர்வு எழுதும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களின் வேண்டுதல்களுக்கு நீர் அருள் தருவீராக. அம்மா, வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க, அவர்களின் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க, நியாயமான சம்பளம் கிடைக்க, அவர்களின் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்க வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் தொடங்கும் சிறிய முயற்சிகள், எங்கள் தொழில், எங்கள் படிப்பு, எங்கள் வேலை எதுவும் வீணாகாமல் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். வேளாங்கண்ணி தாயே, நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதம் பொழிந்து எங்கள் வாழ்வை உயர்த்தும் தாயாக இருப்பீராக. எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அருள் தந்தருளும் அம்மா. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி, புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்கார தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்துக்கு பிரயோசனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நன்மை தனத்துக்கு யோக்கியமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ்யம் ஆண்ட 16 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான அன்னமால் சுவிக்கின் இடமாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயசு காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சம்மனசுக்கள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்த உடனே மோட்ச பிரகாரம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருவித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மகிமையுள்ள மரியாய் என்னும் நாமம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவ ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமையாயிருக்கிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினையை அகற்றுகிற புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்சம் முடிபெற கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும் சுவாமி. ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். சேசுமரி சூசை துணை எங்களை ரட்சியும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவத்தாய் நம் வாழ்வில் புதிய வாயில்களை திறந்து உங்களை முயற்சிகளை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையும் விசுவாசமும் நிச்சயம் நமக்கு தேவை. நாளை 4ஆம் நாள் வேறொரு கருத்தோடு ஜெபிப்போம். இறைவன் ஆசீர், அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த காணொளியை அனைவருக்கும் பயன்பெற பகிருங்கள். God bless you to all.